ஹை ஃபேமிலி, இன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணல. ஆனால் வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடித்தேன். சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். காலை உணவாக பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், வாழைப்பழம், அப்புறம் சாத்துக்குடி இதையே காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் ஏறுமா அப்படின்னா, அதில் நேச்சர் ஸ்வீட் இருக்குது, வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் இதுதான் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் ரைஸு, முருங்கைக்காய் குழம்பு, வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ வடை எல்லாருக்கும் செஞ்சுருந்தேன். நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பூ வடையை மாவை தட்டி தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண இப்படி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சுகர் இல்லாமல் டீயும் ஒரு ஆஃப் முறுக்கும் எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க, சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம சீட் பண்ணுறதையும் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா அப்படி. அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே டின்னர் முடிக்கல. நைட்டு 10 மணிக்கு கோயிலுக்கு ஃபங்க்ஷன் வந்திருந்தோம். ஸோ அங்கே அன்னதானம் போட்டாங்க. அங்கே பாருங்கள், இவ்வளோ 100 கிராம் ரைஸில் சாம்பார் ப்ளஸ் ரசம் வாங்கி 2ஆக பிரித்து அதில் சாப்பிட்டேன். இன்றைக்கி இப்படி தான் உணவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. மை ஃபேமிலி, இன்னைக்கு நான் வெயிட் செக் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல, வாக்கிங்கும் பெருசா ட்ரை பண்ணல. பண்டிகைக்காக ஊருக்கு வந்திருக்கனால கொஞ்சம் நான் சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் என்ன சாப்பிட்டனோ, நான் என்ன சீட் பண்ணனோ அதையே வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க யாரும் செய்ய வேண்டாம். நீங்க டயட்குள்ளேயே இருந்து அதே ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் வெறியா பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட்ட குறைக்கணுங்கிற குறைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணத்தை கைவிடாம நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. டெய்லியும் அதே நம்ம செய்யறோம் தான் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும். சோ முயற்சியை கைவிடாம கண்டினியூ பண்ணுங்க. இது எல்லாருக்கும் மோட்டிவேஷனாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக்க போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.